Hello everyone, welcome back to my channel. I hope you all doing well and staying safe. After NEET 2025 exam, நிறைய comments exam எப்படி எழுதிருந்தீங்கன்னு கேட்டேன். First of all, sorry for the delay. After the exam, நான் ஒரு long break எடுத்துட்டேன். அதனால தான் வீடியோஸ் எதுவுமே சரியாக அப்லோட் பண்ண முடியல. Now I am back. We all know NEET 2025 paper was tough. எனக்குமே எக்ஸாம் டஃப்பாக தான் இருந்தது. ஹானஸ்ட்லி நான் இந்த டைம் சீட் எடுக்கிற அளவுக்கு மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே நிறைய யோசித்து பேரண்ட்ஸோடு நிறைய டிஸ்கஸ் பண்ணி ஐ மேட் அ டிசிஷன் டு டேக் அ ட்ராப். இது எல்லாமே யோசித்து டிசைட் பண்ண தான் இவ்வளோ டைம் எடுத்தது. அதனால தான் பாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ண முடியலை. இன்னும் நீங்கள் உங்களோட டிசிஷன்ஸை எடுக்கலைன்னா ஜஸ்ட் உட்காந்து யோசிங்க, உங்கள் பேரண்ட்ஸோட பேசுங்க. ஐ ஹோப் யூ வில் ஃபைண்ட் அ பெட்டர் வே இன் யுவர் லைஃப். NEET 2025 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அதை பற்றி நான் அதிகமாக பேச விரும்பலை. பட் அகைன் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது போன இயர் பண்ண மிஸ்டேக்ஸ் எதையுமே ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாரோட மைண்ட்லேயுமே இருக்கும். நான் என்னோடய NEET 2025 ப்ரிப்பரேஷனில் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய மிஸ்டேக்ஸ் என் ஃப்ரெண்டுக்குமே புரிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, ரிப்பீட்டர்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்களும் அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சி. நான் நிறைய இடத்துல என்னோடய கன்சிஸ்டன்சி மிஸ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. இது ஒரு லாங் ஜேர்னி. இன்னும் 11 months எக்ஸாமுக்கு இருக்குது அப்படிங்கும்போது நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க பாருங்கள். செகண்ட், நான் பண்ண மேஜர் மிஸ்டேக் சேஞ்சிங் பிளான். ஒரு பிளான் நம்ம போட்டாச்சு, இப்போ இந்த மந்த்துக்கு இந்த வீக்குக்கு அப்படின்னு ஓவராலாகவே ஒரு பிளான் நம்ம போட்டாச்சுன்னா அந்த பிளானில் நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணணும். மற்றவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளோட பிளானை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே போனோம்னா கடைசி வரைக்கும் நம்ம சிலபஸை கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு பிளான் போட்டுட்டிங்கன்னா அதே பிளானில் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக போங்க. வேறொருத்தவங்க ஒரு பிளான் போடுறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்களும் உங்கள் பிளானை மாற்றிக்கிட்டே போகாதீங்க. தேர்ட், நாட் ஃபிக்ஸிங் ரிசோர்ஸஸ். நமக்கு இப்போ யூடியூப் பார்த்து தான் படிக்க போகிறோம் அப்படிங்கும்போது நிறைய ரிசோர்ஸஸ், நிறைய வீடியோஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கும். அதில் இந்த வீடியோ தான் பார்த்து படிக்க போகிறோன்னு ஃபிக்ஸ் பண்ணாதது ஒரு மேஜர் மிஸ்டேக் தான். ஒரே கான்செப்டை நிறைய டீச்சர்ஸ் நிறைய மெத்தடில் டீச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நமக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே பார்த்து நம்ம இந்தந்த லெசன்ஸ்க்கு இந்தந்த வீடியோ தான் பார்க்க போகிறோங்கிறத முன்னாடியே டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரிப்பரேஷன்ஸே ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இடையில நம்ம வேறு டீச்சரையோ வீடியோவையோ நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா நம்மளோட என்டையர் ப்ரிப்பரேஷனுமே கொலாப்ஸ் ஆகிடும். ஃபோர்த் மிஸ்டேக் நான் பண்ணது நோ ப்ராப்பர் டெய்லி ரொட்டீன். நம்ம இத்தனை மணிக்கு இந்த வேலையை தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெய்லி ரொட்டீனை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணலை. அதுக்கான பிளான் எல்லாமே நம்மக்கிட்ட கரெக்டாக இருந்தாலும் நம்ம அதை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இனிஷியல் டைம்லேருந்தே கரெக்டான டெய்லி ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிஃப்த், நாட் கவர்டு என்டையர் சிலபஸ். நம்ம ஒரு பிளான் போட்டு அந்த ஒரே பிளானை ஃபாலோ பண்ணி போகும்போது தான் கொஞ்சம் லேட் ஆனாலும் ஒரு 10-15 நாள் தள்ளி போனால் கூட சிலபஸை கம்ப்ளீட்டாக முடிக்க முடியும். அடிக்கடி பிளானை சேஞ்ச் பண்ணிகிட்டே போக போக நம்மளோட சிலபஸ் கம்ப்ளீஷன் தான் தள்ளி போகும். இது நான் போன டைம் பண்ண ஒரு மேஜர் மிஸ்டேக். ஸோ நீங்களும் கரெக்டாக ஒரு பிளான் போட்டுட்டீங்க இனிஷியல்ஸ் டைமில் அப்படின்னா அதே எப்படியாச்சும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போங்க. இடையில பிளானை சேஞ்ச் பண்ணிடாதீங்க. அது சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கும். சிக்ஸ்த்து, நாட் கிவிங் எனஃப் டெஸ்ட்ஸ். நம்ம எவ்வளோ தான் படித்தாலும், நம்ம எவ்வளோ தான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலும், நம்ம எந்த அளவுக்கு டெஸ்ட்ஸ் எழுதுகிறோம், கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறோங்கிறதுல தான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெடி ஆகிறோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நான் போன டைம் நிறைய டெஸ்ட்ஸ் எழுதவே இல்லை. ஸோ இனிஷியல் டைம்லேருந்தே நம்ம படிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதே டைமை நம்ம டெஸ்ட்டுக்கும் அனலைஸ்க்கும் கொடுத்தே ஆகணும். செவன்த்து மிஸ்டேக் நான் பண்ணது பேக்லாக்ஸ் அண்ட் லேக் ஆஃப் ரிவிஷன். நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் ரிவைஸ் பண்ணலை அப்படின்னா நமக்கு கடைசியில் எல்லாமே மறந்து போயிடும், நம்ம எவ்வளோ நல்லா தான் படித்தாலும். ஸோ நம்ம ஒரு கேப் விட்டு ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 1 week கழித்து நீங்கள் முன்னாடி படித்தது எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணியே ஆகணும். அப்போ தான் லாஸ்ட் டைமில் எல்லாமே நம்ம மைண்டில் நிற்கும். எயித்து, நாட் ப்ராப்பர் டைம் பிளாக்கிங். நான் யூடியூப் அண்ட் ஸ்டடீஸ் ரெண்டுத்தையுமே மேனேஜ் பண்ணேன் அப்படிங்கிறதுனால இந்த டைமில் இந்த ஒர்க்கை தான் பார்க்கணும், இந்த டைமில் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் டைம் பிளாக்கிங் இல்லை. ஸோ நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இல்லை பார்ஷியல் ட்ராப்பர்ஸாக இருந்தாலும் நீங்கள் எப்போ படிக்க போகிறீங்க, எப்போ உங்களோட ஸ்கூல் காலேஜ் ஒர்க்கெல்லாம் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராப்பரான டைமை பிளாக் பண்ணுங்கள்.
9th மிஸ்டேக், இது வந்து எல்லாருமே பண்ணுற ஒரு மிஸ்டேக், ஈஸிலி டிஸ்ட்ராக்டட். நம்மக்கிட்ட இப்போ மொபைல் இருக்குது, டிவி இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம சோஷியல் மீடியாவிலே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், நிறைய ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிரும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியாவை லிமிட்டடாக யூஸ் பண்ண பார்க்கணும். 10th வந்து அன்னெசரி ஃபியர்ஸ் அண்ட் டவுட்ஸ். இது வந்து மேக்ஸிமம் செல்ஃப் ஸ்டடியில் இருக்கிற எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் நம்மளோட ரிசல்ட்ஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் ஆகும். நான் என்னோடய பிளான்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணலை, நம்ம ப்ரிப்பரேஷன்லேருந்து கொஞ்சம் நம்மளோட பாத் டீவியேட் ஆகுது அப்படிங்கும்போது தான் இந்த ஃபியர்ஸ் அண்ட் டவுட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ மேக்ஸிமம் நம்மளோட பிளானில் நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் ஆகும். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் தான் நான் என்னோடய ப்ரீவியஸ் அட்டெம்ப்டில் பண்ண மேஜர் மிஸ்டேக்ஸ். இந்த எல்லா மிஸ்டேக்ஸையும் இந்த டைம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் லிஸ்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறவங்க எல்லோரும் இந்த மிஸ்டேக்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ட்ராப்பர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் வேறு என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீ 2025 எக்ஸாம் எப்படி வேணாலும் எழுதியிருந்துருக்கலாம், அது முடிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் ட்ராப் எடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட அடுத்த ப்ரிப்பரேஷனில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி மட்டும் யோசிங்க. டோன்ட் லூஸ் யுவர் கான்ஃபிடென்ஸ். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். ஸோ கொஞ்சம் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள். கான்ஃபிடென்ட்டோட நீ 2026 ப்ரிப்பரேஷனை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் த சீக்ரெட் சேஸ், இஃப் யூ see it in your mind, you are going to hold it in your hand. I will see you in my next video. Until study hard, study more. Stay tuned. Bye.